ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீனஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பால் முறுக்கு. இதில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பால் அந்த மாதிரி தான் வந்து ஆட் பண்ணி சூப்பர் க்ரன்ச்சியாக வந்திருந்தது. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக உடைச்ச தேங்காவை அரை மூடி இருக்கும், அதை நல்லா ஆட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் 2 வாட்டி மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஆட்டினீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வராது. ஸோ ஃபஸ்ட்டு பால் தனியாகவும் செகண்ட் பால் தனியாகவும் வச்சுக்கோங்க. அது இன்னும் கூட டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாமே இந்த டம்ளரில் தான் அளந்திருக்கேன். ஸோ இதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் உளுந்து வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த உளுந்து பொடி வந்து பார்த்திங்கன்னா அரை டம்ளருக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எது கப்பில் எடுத்தாலும் சரி, எதில் எடுத்தாலும் இதுதான் வந்து மெஷர்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து எள்ளு, நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்த்தாலும் சரி, கருப்பு எள்ளு சேர்த்தாலும் சரி, ரெண்டுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் பெருங்காயம், அரை டீஸ்பூன் வந்து உப்பு, அப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எண்ணெயை சூடு பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பட்டர் சேர்த்துனீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அதே போல் உங்களுக்கு இன்னும் வச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண வேண்டிய, இப்போ எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டிருக்க பவுட்ரு எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பிடிக்கிற பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். எடுத்த உடனே நிறையா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு கெட்டி பதம் வந்து வராது. முறுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஒரு 10 நாள் அந்த மாதிரி வந்து நம்மளால் வைக்க முடியாது. ஸோ பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் இது ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை உடனே செஞ்சாலும் ஓகே தான், நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த முறுக்கு அச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். அந்த முறுக்கு பிழையிறதுல வந்து கொஞ்சமாக நம்ம நெய் இல்லை எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டு அந்த அச்சை வந்து போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஜல்லிக்கரண்டி இல்லை உங்களுக்கு அதில் நம்ம எண்ணெயில் போடக்கூடிய அளவுக்கு வசதியாக இருக்கக்கூடிய பொருளை வந்து நீங்கள் முறுக்கு பிழிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிழிஞ்சு கட்டுறேன். நான் வந்து அதுலேயே நம்ம இந்த இது இருக்குது இல்லைங்களா அரிக்கரண்டி, அதுலேயே தான் நான் வந்து பிழிஞ்சிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் வந்து போடுறேன். இதை நீங்கள் நல்லா சுற்றி விட்டு பிழிஞ்சிங்க அப்படின்னா முறுக்கு நல்லா பெருசு பெருசாக வரும். சின்ன ரவுண்டாக போட்டிங்கன்னா முறுக்கு சின்னதாக வரும். அவ்வளோதான். பாருங்கள், இது வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக நான் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இப்போ இது ரெண்டையுமே நல்லா காய வச்ச எண்ணெயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது, முறுக்கு வந்து கருகிடும், டேஸ்ட் வராது. ஸோ நல்ல மிதமான சூடில் இருக்கும்போது இந்த 2 புழிஞ்சதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். நான் வந்து மைக்கோதியில் தான் திருப்பி போடுவேன், ஏன்னா முறுக்கு வந்து உடைஞ்சிரும் இல்லையா, அதனால் வந்து நான் இந்த மாதிரி இதில் தான் வந்து இது பண்ணுவேன். ஸோ 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் மீதி இருக்க மாவு எல்லாத்தையுமே போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து எனக்கு ஒரு 11 முறுக்கு வந்து கிடச்சிது இந்த குவான்டிட்டிக்கு. ஸோ முறுக்கு பாருங்கள் நல்லா சாஃப்ட், நல்லா வந்து அதாவது அது எப்படி சொல்ல, பார்க்கும் போதே நம்மளுக்கு எடுத்து சாப்பிடணும் போல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதே போல் வந்து காரம் இது எல்லாமே சூப்பராக இருந்தது. இதுக்கான காரம் அப்படின்னும் போது பார்த்திங்க அப்படின்னா இது காரமே அதிகமாக இருக்காது. ஏன்னா நம்ம தேங்காய் பாலில் செய்யும்போது உங்களுக்கு அந்த குழந்தைங்கள்லாம் சூப்பராக ரசித்து சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். இதை கண்டிப்பாக நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.